எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகி மாலை பாடல்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், அதன் அர்த்தம் என்ன, அதை சொல்வதனால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க பல அன்பர்கள் கேட்டிருக்கீங்க. யூடியூப்பில் இருக்கிற காமெண்ட்ஸ் வழியாகவும் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. எனக்கு வராகியோட தீவிர பக்தையாக நீங்கள் இருந்தால், பக்தராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு முக்கியமான பாட்டு இதுதான். வராகி மாலையோட 29ஆம் பாடல் இது. சரியா? 29. என்னடா பின்னாடிலேருந்து போகிறேன்னு நினைக்காதங்கோ. என் மனசில் டக்குன்னு அதை சொல்லணும்னு தோணிட்டு இன்னைக்கு, அதனால் அதை சொல்கிறேன். இந்த பாடல் வராகியை நம்ம வீட்டோட தலைமகள் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, குலதெய்வமாகவே யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பாடல் இது. ஒரு குலதெய்வம் என்ன பண்ணும், அந்த குலத்தையே காக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வராகி தன் பக்தர்களை ரொம்ப ரட்சணை பண்ணக்கூடிய ஒரு தெய்வம். அவளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட குலதெய்வம், உபாசனை தெய்வம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாடல் இது. சரியா? இந்த பாடல் நான் சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் டெக்ஸ்ட் போடுறேன், பாருங்க. தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ, நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டெறிய வருவாய் வராகி குல தெய்வமே. இதுதான் அந்த பாடல். வராகி மாலை நீங்க பாடல முதல்ல அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை உள்வாங்கி உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரிஞ்ச அப்புறம் உங்கள் உணர்ச்சிகளும் அதில் கனெக்ட் ஆகி சொல்லணும். அப்போ அது மந்திர சக்தி பெறுகிறது. ஏறிட்ட அப்படின்னா என் மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கியே, நீ தங்கி இருக்கியம்மா வராகி. நின் மலர் பாதார விந்தங்கள்னா அவளோட திருவடிகள். அவளோட கால் எவ்வளோ அழகானது. அந்த திருவடிகளை சிந்தை செய்து எப்பயுமே உன் திருவடி ஞாபகமாகவே நான் இருக்கேன். உன்னோட பேரை மட்டுமே நான் சொல்றேன். உன்னோட சரணாகதியில் நான் இருக்கிறேன். நீரிட்டவர்க்கு அம்பாள் பேரை சொல்லி திருநீரை எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளும் அனைவருக்கும் அம்பாளோட அடியார்கள், அவளோட பக்தர்கள்னு அர்த்தம். நீரிட்டவர்க்கு வினை வருமோ, வினை வருமா, அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு கேட்கிறார். நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை, உன்னோட அடியவரை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, மாறிட்டவர்னா எனிமீஸ், ரைட்டா, பகைவர்கள். மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு, ஒரு பெரிய வாளை வச்சு இரு கூறிட்டெறிய வருவாய் வாராகி குலதெய்வமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகையை அழிக்கிறாள்னு அர்த்தம். பகைவரை வெட்டிலாம் போட மாட்டான் அம்பாள். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே அம்பாளுக்கு குழந்தை தான். நமக்கு என்ன அவ பண்ணுவா, அவளோட கோபம் என்ன, ரௌத்ரம் என்ன, எந்த அளவுக்கு அந்த பக்தர்களை காப்பாற்றுவாள்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டது. அவளோட எதிரிகள்லாம் அப்படியே மடிந்து விழுவார்கள்னு அர்த்தம் கிடையாது. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பகையை கொல்லுவாள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை கொல்வாள். அதுதான் வராகி பண்றது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது சரணாகதி அம்பாள்கிட்ட பண்ணிட்டோம்னா சொல்லாலேயோ மனதாலேயோ செயலாலேயோ இன்னொருத்தரை தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ திருத்துறதோ குறை சொல்கிறதோ நம்ம பண்ணக்கூடாது. அம்மா பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அவளை தாயாக பார்த்தா அப்படி நினைங்கோ, இல்லை வராகி பார்த்துப்பா, அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு நம்பி விட்டுடணும். மகாபாரதத்தில் என்ன ஆச்சு? பாஞ்சாலியோட சேலையை அப்படியே எல்லாரும் உருவுறாங்க. அந்த பெரிய ஒரு சபையில் எல்லாரும் பார்த்து உக்காந்துட்டு இருக்காங்க. யாருமே உதவிக்கு வரவே இல்லை. வரக்கூடாத யாராவது என்னை காப்பாற்றக்கூடாதான்னு சொல்லி ரொம்ப போராடுறா. தன் புடவையை தானே தன் மானத்தை மறைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா போராட்டமும் முடிஞ்சு கடைசியில் என்ன பண்ணுறா? கிருஷ்ணா, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீயே சரணம்னு கையை தூக்கி தலைக்கு மேலே தூக்கிட்டாங்க. கையை தூக்கி இப்படி கும்பிட்டு, அம்மா நீயே பார்த்துக்கோப்பா கிருஷ்ணான்னு சொன்ன போது என்னாச்சு? தானா புடவை வர ஆரம்பித்தது. நம்ம போராடுற வரைக்கும் கடவுள் வரமாட்டார். நம்ம போராட்டத்தை எப்போ விட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நீதான் சொல்கிறோமோ அப்போ தான் அம்பாள் வருவாள். நம்ம பக்கம் நியாயம் இருந்து அடுத்தவங்க பக்கம் அநியாயம் இருந்தாலுமே சொல்லாலையும் யாரையும் சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது,
செயலாலையும் பண்ணக்கூடாது. நீ எனக்கு இப்படி பண்ணியா, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன்னு பழி வாங்குற குணத்தோடு பண்ணக்கூடாது. இதெல்லாம் கூட நினைவால் கூட பண்ணக்கூடாது. நம்ம மனசில் கூட அவங்கள பற்றி கேவலமாக நினைக்கக்கூடாது. எதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது? அது கர்ம வினையாக மாறும். அந்த கர்ம வினையால் மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டு இருந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த பிறவி பெருங்கடல்ங்கிறது முடியவே முடியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. மாணிக்க வாசகர் சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே அப்படிங்கிறார். மனிதர்களாக பிறந்த எல்லாரும் என்ன நம்ம பார்க்கணும்? இந்த மனித பிறப்புலேருந்து எப்படா வெளியே போய் சுவாமியோட திருவடிகளை அடைய வேண்டும்னு பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், சரணாகதி செய்யக்கூடிய பக்தர்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அந்த மனநிலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இந்த மாதிரியான யாரையும் எந்த ஒரு விதத்திலும் புண்படுத்தாமல் இருப்பது. அம்பாள் எல்லாத்தையுமே பார்த்துப்பா, நீ பார்க்குற, உனக்கு தெரியும் எது நியாயம் எது தர்மம்னு உனக்கு தெரியும். நீ பார்க்கும் பொழுது எனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் வருது, நீ பார்த்துக்கோ. இதுக்கு நீ தான் முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு நீ என்ன பண்ண போறன்னு அவளை கேள்வி கேட்டுட்டு அதோட விட்டுடணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் பிரித்து சொன்னது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வராகி மாலை தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இதை போட்டு பாஸ் பண்ணி பாருங்கோ. அந்த வேர்ட்ஸ் எல்லாமும் மேலே வந்திருக்கும் ஸ்க்ரீனில். ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை எவ்வளோ பேர் பாட போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வராகி மேலே ரொம்ப பிரியமான பல பக்தர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்களும் இணையலாம். காமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த லிங்க்கு. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையுங்கள். இன்னொரு காணொளியில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.